3.17 ஃபைண்ட். ஸோ நமக்கு 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வி ஹேவ் டு செக் நமக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வி ஹேவ் ஈக்குவல் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ நமக்கு வி நோ நீட் டு டேக் எல்சிஎம். நோ எல்சிஎம். எல்சிஎம் எடுக்க தேவையில்ல. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது தான். 3/5 மைனஸ் 1/5 நம்ம எப்படி எழுதுறோம்? 3 மைனஸ் 1. ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா அப்படியே எடுத்திருப்போம். 3 மைனஸ் 1/5. அத தான் நம்ம இங்கேயும் எழுத போறோம். இப்போ ஈக்குவல் டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ ஆன்சர் போடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம டினாமினேட்டர் காமன். ஸோ திஸ் இஸ் எல்சிஎம் எடுத்துக்கிட்டோமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. இப்போ நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36 மைனஸ். ஸோ இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே நெக்ஸ்ட் வந்து எப்படி போடணும்? ஒரு பிராக்கெட்ல போடணும். அப்பதான் கிளியரா இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 4. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, இதை நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க -28 இருக்கு. ஸோ -28 மேல போடுறேன். இங்க என்ன இருக்கு? -3 நான் வந்து கீழே போடுறேன். ஸோ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணா -28 வரணும், ஆட் பண்ணா +3 அந்த மாதிரி நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். இது நம்ம பார்த்தோம்னா 28 வந்து என்ன போடலாம்? 14 into 2 வராது. 28 7 4s 28 போட்டுடலாம். ஸோ இது ஈஸியா போடணும்னா 28 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1 and 14. 14 minus 2 3 வராது. திரும்பவும் நான் 2 போடுறேன். 7 2s are 14. அப்போ இது என்ன வருது? 4 7 7 minus 4 என்னது? 28. சாரி 7 minus 4 is 3. 7 4s are 28. இப்போ இங்க மைனஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க லார்ஜர் நம்பர்ல மைனஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்க மைனஸ் போடணும். கிளியர். ஸோ இது டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர்ல நான் என்ன பண்றேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36. இப்போ மைனஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 12x மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 4. ஓகே. பை இங்க நம்ம என்ன போடுறோம்? இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? டைரக்டா எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 4. கிளியர். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தா தான் நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எப்படி போடுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிச்சா என்ன போடுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x அப்புறம் என்ன வரும்? பிளஸ் 4x மைனஸ் 28 வரும். இப்போ நம்ம எக்ஸ் காமனா எழுதிட்டா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 7 வரும். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 7 போட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 4 வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 4. அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? டைரக்டா எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 4 போட்டிருக்கேன். இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன டேர்ம் போடுறோமோ அது எக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் இருக்கு 7 போட்டுடலாம். எக்ஸ் பிளஸ் 4 போட்டுடலாம். ஆனா இங்க கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் போடணும். அதை நீங்க கிளியரா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு? இஸ் ஈக்குவல் டு 20x மைனஸ் 12x எவ்வளவு வரும்? 8x. ரைட்? 8x அப்புறம் பிளஸ் 36 மைனஸ் 4 என்ன வரும்? பிளஸ் 36 மைனஸ் 4 இஸ் 32. இங்க என்ன வரும்? இங்க எக்ஸ் பிளஸ் 7 இருக்கு. எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் 8 காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 4 வருமா? ரைட்? ஏன்னா 8 4s are 32 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 4. ஸோ என்ன கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலி வாட் இஸ் ஆன்சர்? 8 டிவைடட் பை இங்க என்ன மிஸ்டேக் போய் இங்க எக்ஸ் மைனஸ் 7 இங்க என்ன இருக்கு? மைனஸ் 7 தான் நான் இங்க பிளஸ் போட்டேன். ஆன்சர் இஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7.